இந்த கொலுசு கீழே கிடந்துச்சு, அவ்வளவுதான் இருக்குமோ? நிச்சயமாமா. நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு கொலுசு காணாம போச்சுன்னு தேடிட்டு இருக்கான்னு. அம்மா, அந்த அம்பாள் அவளை உங்க கண்ணுல காட்டல, ஆனா அவ கொலுச உங்க கண்ணுல காட்டியிருக்கா. சாமி, என் கண்ணுல எதையுமே இன்னைக்கு அந்த அம்மன் காட்ட மாட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா இந்த கொலுச காட்டி சூசகமா அம்மன் எதையோ சொல்றா. ஆ, நீங்க சொல்றதையும் இங்க நடக்கிறதையும் வச்சு பார்த்தா என் பையனுக்கு ஜோசியர் சொல்ற மாதிரி நிச்சயமா கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால என் பையன் என்கிட்ட இருந்து அதை மறைக்கிறான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சாமி, அந்த பொண்ணு என் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பரிகார பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்கம்மா. அந்த அம்பாள் உங்க மருமகளோட கொலுச உங்க கண்ணுல காட்டின மாதிரி சீக்கிரமா அவளையும் உங்க கண்ணுல காட்டிடுவாமா. கண்டிப்பா இது நடக்கும்மா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட அவ துருவி துருவி கேப்பா, உண்மையிலே ஊருக்கு தான் போறியா, பாட்டிக்கு என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை, எப்ப உனக்கு போன் வந்துச்சு, இப்படி எல்லாமே கேப்பா. அப்பவும் நீ என்கிட்ட சொன்னதை மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி இங்கேயே டேரா போகணும்னு பார்த்த, அவ்வளவுதான் உனக்கு. இல்லம்மா, நான் சொன்ன மாதிரியே கிளம்பிடுவேன். நான் இனிமே உங்க யார் கண்ணிலையும் படமாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க முழுசா என்ன நம்பலாம். மகா, நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு மிரட்டுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். ரூம்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீ வா. போ. ஆமா, நீ தனியா போயிட்டு வந்துருவியா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. நான் போயிடுவேன். சரி, போயிட்டு எப்போ வருவ? பாட்டுக்கு சரியாகிற வரைக்கும் கூட இருந்துட்டு அப்புறம் வந்துருவேன்க்கா. என்னக்கா? இல்ல, இத்தனை நாள் திரு வீட்டுல இருந்தியா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். இப்போ திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வா. எனக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லனா நானும் கூட பாட்டி பாக்குறதுக்கு வந்திருப்பேன். மா, ஒரு நிமிஷம் இரு. இந்த மகா, இத வச்சுக்கோ. ஐயோ அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போற, செலவுக்கு பணம் வேணாமா? அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பண்ணுவோம்? பரவாயில்ல, இந்தா இத வச்சுக்கோ. அக்கா வேண்டாங்க்கா, இவ்ளோ பணம்லாம் வேண்டாம். நீங்க குடுக்குறீங்க, உங்க ஆசைக்காக ஒரு 500 ரூபாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்க்கா. நானே உன்னை டிராப் பண்றேனே, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு. நீங்க பரீட்சைக்கு படிங்கக்கா, நான் போறேன். ஏய், வீட்டுக்கு போகும்போது போறேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு வரேன்னு சொல்லு.
ம், சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. ம் சரி. இரு, காலை தள்ளி வச்சுக்கோ. அண்ணே போலாம் அண்ணே. சரிம்மா. மகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கண் காணாத இடத்துக்கு போறதுதான்க்கா எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்க்கா. காஞ்சனாக்காக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. அவங்க உன்னை ஃபாரினுக்கு போன ஓப்பனா சொல்றாங்க. ஆனா நான் போகாதன்னு தடுக்க முடியாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நீ 1000 சொன்னாலும் என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. கடைசியில யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் கெட்டவள ஆக்கிட்டியே மகா. நீ போக போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மகா. ஆனா சுத்தமா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, நான் போன பின்னாடி நீங்க உங்க வீட்டுக்காரர் கூட எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்க்கா. அவர் பண்ணதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்க்கா. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் அங்க நிம்மதியா இருப்பேன். அண்ணே, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை என் சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். என்னைக்குமே நீங்க என் அண்ணன் தான்.